போட்டியிலே வென்று என்னை இப்படி கருமலாத்திலே தள்ளி இப்படி அணுவாக சித்திரவதை செய்கிறார்கள். ஒரு கணம் என்னை இந்த தலைகுலத்தை வெளியே விடுங்கள். என்னை அடித்து சித்திரவதை செய்யும் தண்டான கைவழி அவன் அங்கத்தை பிளந்து எத்தனை இருந்த போதிலும் அன்னையுடைய கோபத்தை தணிக்க முடியாது. அன்னையுடைய கருத்தா இருக்கக்கூடிய அன்னையுடைய கருத்தா இருக்கக்கூடிய ஆனால் மாமாயுதம் மணிமந்திரமான அன்னை கையில இருக்கிற வரைக்கும் அன்னையுடைய கோபத்தை தணிக்க யாரால முடியாது. நீ சொல்லு, நான் வர்றேன். கூடோடி வந்து விட்டீரே மாயவா, இந்த கைவரலை பாருங்கள். இன்னைக்குதான் சிக்கிட்டு போட்டு இப்படி அடிக்கிறானே. ஐயோ, யார் இவர்கள்? என்னை எப்படி மேலே மேலே தூக்குங்க. கூட ஒரு கரத்தாலும் மேல வர முடியாது. ஒரு கையில் இருக்கிற மணிமந்திரம் கொடுத்தா என்ன இருக்கிறவங்க பிடிச்சி மேல தூக்குறீங்களா? இருந்தாங்கன்னா கையில இருக்க மணிமந்திரவா என்னை விட்டு போன உடனே என் கோபம் எங்கே? என் ஆங்காரம் எங்கே? எல்லோரையும் எதிர்த்து என் பகை எங்கே? காத்த உத்தமரே, உங்கள் வார்த்தையை மீறி வேணாம், எதுவுமே செய்ய மாட்டேன். தங்கள் வார்த்தையை மீறி எதுவும் செய்ய மாட்டேன். அதிலே தாலி கட்டி கணவனாய் இருந்தாலும் எதுவும் செய்ய மாட்டேன். தாலி கட்டி கணவன் இவ்வளவு போராட்டம். அப்படிப்பட்ட கணவனே எதிர் வந்தால் அவன் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படி என்று சத்தியம் ஆகட்டும். நீங்கள் சொன்னபடியே நடக்கிறேன். சத்தியம். யார் அவன்? இந்த சம்பவமாக என் கருத்து தாலி கட்டியது இல்லையே. அப்படி என்றால் நான் வைத்த போட்டியே ஒருவர் வெற்றி பெற்றாரே, அவர் யாரு? அவர் எங்கே? அவர் இருக்கின்றார். அவருடைய மைத்துனர். அதனால் தான்
தான் நான் வைத்த போட்டியிலே எரிய மக்களில் இருக்கக்கூடிய அந்த கொதிக்கும் நெய்யை அப்படியே வாரி குடித்தாராம். இவர் எனக்கு என்ன ஆகணும்? மச்சாண்டார். சுவாமி, ஒரு பெண்ணு வேலை இல்லாத பயிரும் காலி இல்லாத பெண்ணும் இந்த ஊரிலே சில காலம் வாழவே முடியாது. அதனால ஒரு ஊசி என்று இருந்தால் அதுக்கு ஒரு நூல் வேண்டும். ஒரு பெண் என்று இருந்தால் அவருக்கு ஆடவன் துணை வேண்டும். அதனால ஆணுக்கு பெண் துணையாக நான் பெண்ணாக பிறந்திருக்க ஒரு ஆடவனை திருமணம் செய்துதான் ஆகணுமா? அதாவது தத்துவமா சொல்றீங்கன்னா, அதாவது ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை விட்டு மாற்ற விட்டால் அந்த பெண்ணுடைய கருப்பு பரிமாற்றம் அர்த்தமா? மணி அடிக்கிறார். அதனாலே என் கற்பை சூறையாடி விட்டார். கல்லானாலும் கணவன் புரிதல் என்று வாழ் விழுந்த எனக்கு பேரு கதி கிடையாது. ஓரிரவு ஒரு பெண்ணோடு ஒரு ஆடவன் தங்கி போயிட்டாரு. இப்ப எந்த ஆளை விட்டா வேற யாருக்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியும்? பார்த்தானுக்கு அப்படியே எரியாத பக்கமான பேசாதம்மா. இதுக்காக பாக்குறேன்னா இருக்கட்டும். அன்னைக்கு நித்திரையில தாலி கட்டிட்டு இன்னைக்கு எத்தனை நாளே பண்ண வச்சு எங்க அண்ணன் முன்ன வச்சு என்ன பண்ணலான்னு தூக்குதல் தாலி கட்டிவிட்டு முன்ன வச்சுட்டு என்ன பண்ணலான்னு இருக்க நீ? அப்பா உனக்கு அதான் பெரிய அவசரமா கண்டாட இன்னிலும் தான் குத்தி விட்டுருங்க. இவ்வளவு நேரம் அமெரிக்காருக்கு கண்டு வைத்த ரசிக பெருமக்களுக்கும் இன்னும் கோயில் இந்த சந்தமுனியப்பனுடைய கோயில் கமிட்டியாளர்களாகிய தலைவர் ஐயா அவர்கள், துணைத்தலைவர் ஐயா அவர்கள், செயலாளர் பொருளாளர் எல்லோரும் ஒருமனதாக சேர்ந்து இந்த கமிட்டியாக ஒற்றுமையாக இந்த சந்தை முனியப்பனுக்காக ஆடி மாதம் இந்த ஓரிரு நாடகம் அரங்கேற்றம் செய்தார். எல்லோரும் வாழ்த்தும் அளவிற்கு நமக்கு வயதில் இந்த ஐயனர்களால எல்லோரும் குடும்பமும் நோயற்ற தெய்வற்ற சுகமாக வாழ வேண்டும் என்றும் இதுவரை பொறுமை காத்து கண்டுகளித்த உங்களுடைய குடும்பம் சுகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை அடுத்த வருடம் உங்களை சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.